ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் இயேசு சொன்ன ஒரு உவமை கதையை பற்றி தான் படிக்க போகிறோம். உவமைன்னு சொன்னால் என்னது? உவமைன்னு சொல்கிறது ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துறதுக்காக நம்ம அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில் காணுற விஷயங்களை வைத்து சொல்லுற கதையை தான் நாம் உவமைன்னு சொல்லுவோம். ஓகே, 1948 WCC அதாவது உலகை திருச்சபை மன்றம் நிறுவப்பட்டது. இது 1948 ஆகஸ்ட் மாதம் 22 சுவிட்சர்லாண்டில் இது நிறுவப்பட்டது. இது ஏன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் செயல்படும் விதமாகத்தான் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்குது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஜெபத்தில் WCC அதாவது உலக திருச்சபை மன்றத்திற்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நாங்கள் இந்த WCCவை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். சரி, இப்போ நாம் பாடத்துக்கு போவோம். இந்த உவமை கதையோட தலைப்பு என்னதுன்னு சொன்னால், உண்மையான திராட்சை செடி நானே, உண்மையான திராட்சை செடி நானே அப்படின்னு இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு. இந்த உவமை கதையில் இயேசு திராட்சை செடியாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதன் கிளைகளாகவும் தேவன் விவசாயியாகவும் இந்த உவமை கதையில சொல்லப்பட்டு வருது. இப்ப நாம இந்த பாடத்துக்குரிய வேதாகம பகுதிக்கு கடந்து செல்வோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. ஒரு கிளை செடியோடு இணைந்திருந்தா மட்டும்தான் அது கனிகளை கொடுக்கும். கனிகள்னு சொல்றது அதுல பிரயோசனமான ஒரு பயனை அந்த செடி கொடுக்குது. அதே மாதிரி நாங்களும் இயேசுவோடு இணைந்திருக்கும் போது தூய ஆவிக்குரிய கனிகளை நாம கொடுப்போம். தூய ஆவியின் கனிகள் என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். தூய ஆவியின் கனிகள் 9 விஷயங்கள் இருக்குது. இந்த 9 விஷயங்களும் எங்களிடம் இருக்குதா அப்படின்னு நாம தேடி பார்க்கணும். எங்களிடம் அன்பு இருக்கா, பொறுமை இருக்குதா, மகிழ்ச்சி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் அந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி எப்பயுமே கடவுளுக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். குட்டீஸ், ஒரு கிளை கனியை கொடுக்காவிட்டால் விவசாயி என்ன செய்வாங்க? அவங்க அதுக்கு அந்த கிளையினூடாக அவங்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா அவங்க இந்த கிளையை வெட்டி விடுவாங்க. அதனால தேவன் நம்ம எப்பயுமே கனி தரும் செடிகளாக இருக்கணும் அப்படின்னு தேவன் எங்க ஒவ்வொருவரிடமிருந்தும் விரும்புகிறாரு. இயேசு எங்க ஒவ்வொருவரையுமே ரொம்ப நேசிக்கிறாரு. அவரு எங்க எல்லாரையுமே நல்ல நண்பர்னு சொல்றாரு. நாம இப்ப கேள்விப்பட்டிருப்போம் தானே, நல்ல நண்பர் உயிரையே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களோட இயேசு எங்க ஒவ்வொருவரோட பாவங்களுக்காகவும் அவரு சிலுவையில அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. நாங்க நல்ல கனிகளை கொடுப்பவர்களாக இருக்கணும்னு சொன்னா எப்பயுமே தேவனோட இணைந்திருக்கிறவர்களா இருக்கணும். தேவனோட இணைந்திருக்கிறவர்கள்னு சொல்லும்போது நாங்க தினமும் ஜெபம் செய்யணும், தினமும் வேதாகமும் வாசிக்கணும்.
மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்புறம் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை, எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் வந்து எப்பயுமே அவர்களுக்கு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் படித்த தூய ஆவியின் கனிகள் அது வந்து எங்களோட வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு நாம் பார்த்து அதை வந்து எங்களோட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். உங்கள் எல்லாருக்குமே கையெடுக்க தொலைபேசி, அதாவது ஹேண்ட்ஃபோன் அப்படின்னா என்னன்னு தெரியும். அந்த ஹேண்ட்ஃபோனுக்கு வந்து நாம் சார்ஜ் போடுவோம். அப்படி நம்ம சார்ஜ் போட மறந்துட்டோம், இல்லாட்டி சார்ஜ் போடலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த ஃபோன் வந்து பேட்ரி வந்து வீக் ஆகி அந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிரும். அதே மாதிரி தான் நாங்களும் எப்பயுமே இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையும் அந்த ஃபோன் மாதிரி பயனற்றதாக போய்விடும். அதே மாதிரி நாங்களும் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எதையும் செய்யாமல் கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நாங்கள் செய்யும்போது கடவுள் வந்து பரலோகத்திலிருந்து சந்தோஷப்படுறவராக இருக்கிறாரு. ஓகே குட்டீஸ், இன்னொரு அழகான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன். காட் பிளஸ் யூ.